நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் அப்படின்னே ஒரு பெரிய வருஷம் வச்சுருப்போம். நாங்கள் சீக்கிரமாக வீடு கட்டணும், எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு நிலம் வேணும், என் பிள்ளைக நல்லா படிக்கணும், என் மகளுக்கு கல்யாணம் முடியணும், என் பேரம்பேத்தியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளரணும்னு 1000 விஷயம் நம்ம சாமிகிட்ட கேட்கப்போம். ஆனால் மணிவாசகர் அப்படி இல்லைங்க. திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு மணிவாசகரோட இந்த பாட்டை கேட்டால் நமக்கு புரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. எனக்கு என்ன வேணும்னு எல்லாமே உனக்கே தெரியும். சரி, நீ தர்றது எல்லாமே நான் அப்படியே ஏற்றுக்கிறேன், எல்லாமே நீ முழுமையாக தந்துடுவேன். பிரம்மனும் திருமாலும் உன்னைய தேடி கண்டுபிடிக்கவே முடியலைன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீ தான் வேணும், நீ என்ன கொடுக்குறியோ அதைத்தான் நான் ஏற்றுக்கிடுவேன். சரி, இப்படிலாம் சுற்றி சுற்றி பேச வேண்டாம், உனக்கு ஒரு பரிசு தரேன். என்ன பரிசு வேணும் அப்படின்னு என்னைய கேட்டால், வேண்டும் ஒரு பரிசு வேண்டின், பரிசு சொல்லணும் அப்படின்னா அதுவும் ஓ விருப்பம்தான். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தாங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழ்ந்த நிறைவான பக்தி இருக்கு பார்த்தீங்களா மணிவாசகர்கிட்ட. அழுது அடியடைந்த அன்பரான மணிவாசகர் சொல்லும் பக்தி மொழி அது.